ஹலோ கைஸ், பிக் பாஸ் உடைய ஃபினாலேக்கு எந்தெந்த கண்டஸ்டன்ட் போக போகிறாங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த டிக்கெட்டு ஃபினாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி போல் நீங்கள் எதிர்பாராத ஒரு கண்டஸ்டன்ட் வந்து வின் பண்ண போகிறாங்க. அதை பார்த்த உடனேயே பல பேருக்கு ரொம்ப கோவம் வரும். இப்போ வெளியிலேருந்து என்ன தெரியுமா வந்திருக்கு, இந்த டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ண கண்டஸ்டண்ட்டை பார்த்து சில பேர் பயங்கரமாக கடுப்பாயிருக்காங்க. இந்த பிக் பாஸில் வந்து செலெக்ஷன் பண்ண கண்டஸ்டண்ட்டே சரியில்லை அப்படிங்கிறத நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு ஆப் இருக்குது, உங்களுக்கு அந்த தெரிஞ்ச ஆப்பு, எல்லாம் ரீல்ஸ்லாம் போடுவாங்க பாருங்கள். அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா தப்பான ஆட்களை வந்து அந்த ஆப்பு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமான விஷயத்தை தேடுறாங்க, அந்த மாதிரி விஷயத்த 18+ யார் அதிகமாக தேடுறாங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா சஜஷன் லிஸ்ட்டில் கொண்டு வரும். அந்த ஆப்புக்கு வந்து இவ்வளோ மோசமாக இவங்க ஆக்டிவிட்டி இருக்குதே, அதை பற்றி கவலை கிடையாது. அதுக்கு தேவை ஏர்னிங்ஸ் தேவை. எவ்வளோக்கு எவ்வளோ வியூஸ் போதோ அது ஆப்புக்கு வந்து நிறைய ஏகப்பட்ட ஆடு கிடைக்கும். அதன் மூலமாக அந்த ஆப் வந்து அதிகமாக ரன்னிங் ஆகும். அதை மட்டும்தான் அது ப்ரொமோட் பண்ணுமே தவிர, இவங்களாம் பேட் ஆக்டிவிட்டீஸு, இவங்களாம் நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஆப்புக்கு தெரியாது. அதை தான் இந்த பிபி ஷோலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பிபிக்குள்ளே வந்தவங்களாம் வந்து பற்றி அவங்கள பற்றி கவலை கிடையாது. நைட் 18+ ஆப்பெல்லாம் விடுறாங்க, கேவலமாக நான் லைவ் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையில்லை. அவங்க மூலியமாக எங்களுக்கு என்ன பிஸ்னஸ் கிடைக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமாக தவிர பார்க்குற வியூவர்ஸ் தேவையில்லை. இப்போ எப்படி தெரியுமா முடிவாயிருச்சு, இப்போ இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஓட் பண்ணியிருக்கீங்களோ உங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கேவலமாக பார்ப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் யாருங்க ஓட் பண்ணுறது? ஸோ இது வந்து அப்படியே மாறிடுச்சு. இப்போ இந்த 18+ அப்படிங்கிறது கண்டென்ட்டை வந்து யாரும் பார்க்கக்கூடாது, பார்த்தாலே தப்பு அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லலை. நம்ம ஃபேமிலியோடு இதெல்லாம் உட்காந்து பார்த்தா நம்மளுக்கு எப்படி உடம்பு கூசும், அதே மாதிரி தான் இந்த பிபி ஹவுஸும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்க்க உடம்பு கூசுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்குன்னு ஒரு ப்ரைவேசி இருக்குது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 24/7 லைவ் 18+ கண்டென்ட். நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த பார்வதி மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்கன்னா, நிறைய பரதேசி நாய்ங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க. அவங்க யார், அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவங்க 18+ கண்டென்ட் பண்ணி தான் பெரிய ஆளானாங்க அவங்க. நீங்கள் போய் பாருங்கள், பார்வதி அப்படிங்கிற மாதிரி பப்ளிக் ஒப்பீனியன், அதில் பார்வதி என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்துருவீங்க நீங்கள் எல்லாருக்கிட்டும். இது மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் பேங்காக்கில் எல்லாம் நீங்கள் போய் தண்ணி அடித்து என்ன வேணாலும் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மா எல்லோரையும் கூப்பிட்டு போவாங்க. என் கூட வாங்க, நானும் பேங்காக் வந்து போகிறேன், யார் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி. அந்த ட்ராவல் நிறுவனத்து கூட இந்த அம்மா மணி இன்னும் இத்தனை பேர் வந்தாங்கன்னா நான் சொல்லி எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு கேவலமான ப்ரொமோஷன். அடுத்த ப்ரொமோஷன் என்ன தெரியுமா, பெங்களூரில் இருக்கிற பாரு பப்பு அதை கொண்டு போய் ப்ரொமோஷன் பண்ணுறது. இதுதான் பார்வதி. போதுமா? இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. அதாவது 18+ பண்ணக்கூடிய ஆட்களுக்கு தான் நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க. பார்வதி நல்லவங்கன்னு எவமெல்லாம் சொன்னானோ அவன் முகத்தில் நீங்களே சாணி எடுத்து அடிச்சிங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்னை பற்றி என்ன வேணாலும் நினச்சிங்க, கேவலமான கண்டஸ்டன் தான் பார்வதி. நான் இப்பவும் சொல்லுவேன் ஒஸ்ட்டு. அதுவே பார்வதியே சொல்லியிருக்கு, நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா நானும் கம்முறிதனும் ரொமான்ஸ் பண்ண காரணத்துக்காக தான் மக்களை என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட எப்படின்னா, எங்கள் 2 பேருடைய அந்த மாதிரி வீடியோவை பார்த்து தான் நீங்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது. என்ன சொல்ல, நான் ஓட்டு போடல, உங்களை தான் சொல்கிறேன். எவமெல்லாம் ஓட்டு போட்டானோ அவனை பார்த்து அதுதான் சொல்லுது. நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஜாலியாக இருக்கிறத பார்த்து தான் மக்கள் ஓட்டு போட்டு இவ்வளோ தூரம் கூட்டு வந்திருக்காங்கிறத. இதை விட வேறு என்ன சொல்லணும்? ஓகேவா? அதான் சொல்கிறேன்ல, இந்த முறை ஓட்டு போடுறவனும் காஜி தான், உள்ளே வந்திருக்கிறதும் காஜியான ஆட்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கம்ருதீன்லாம் பேச்சே கிடையாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, யார் தான் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, அரோரா. சூப்பரா? அதுதான் அரோரா தான் டைட்டில் வின்னரு. அதாவது டைட்டில் வின்னர் ஆகலை, இந்த வின்னர், அதனால டிக்கெட்டு ஃபினாலே வின்னர் போயிடுச்சு. இப்போ ஃபினாலேயோடைய அந்த மேடையில் நிற்கும் போது எவ்வளோ நிறைய பேருக்கு ஏகப்பட்ட பெருமையாக இருக்கும். யாரெல்லாம் இந்த அம்மாவுக்கு வந்து அமௌண்ட்டு பே பண்ணி இந்த அம்மாவோடைய வீடியோவெல்லாம் பார்த்தானோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வாங்க, விளங்கிரும். எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட்டான சீசன் இது தான். யார் ஃபினாலே கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன்.